இதை இந்த பாணியில் போச்சுன்னா இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை இவரே தொகுதிகளுக்கு போய் பேசுவாரா, இல்லை அங்கங்கே ஒரு இடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்த வாடகைக்கு எடுத்து தொகுதியில் இருக்க மக்களை அழைச்சி வந்து பேசுவாரா? தேர்தல் பிரச்சாரமாக வினோதமாக ஏன் போகக்கூடாது? இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புரட்சி. ஜவஹர்லால் நேருலேருந்து ஸ்டாலின் வரைக்கும், நரேந்திர மோடியிலேருந்து ஜெயலலிதா வரைக்கும் யாருமே செய்யாத புரட்சி. தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களை நோக்கி போகாமல் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு 5 தொகுதி மக்களை ஒரு தொகுதியிலேருந்து ஒரு 500 பேர் 600 பேர் 3000 பேர் அழைச்சிட்டு வந்து அவங்கக்கிட்ட பிரச்சாரம் பண்ணால், ஏன்னா நான் போனேன்னா பிரச்சனை வருது. அழைச்சிட்டு வந்துன்னா பணியூர் இருக்கா சார்? பனையூருக்கு இல்லை அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பனையூர் கூப்பிட்டு வர முடியாது. இப்போயே கூட வந்து பனையூருக்கு கூப்பிடாமல் ஜேபிஆர் காலேஜில் தான் போகிறாரு. இப்போ திருச்சிக்கு போகிறாரு. திருச்சியில் வந்து ஒரு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குன்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் திருச்சியில் வேறு ஏதோ ஒரு பெரிய கல்லூரி இருக்குது. அங்கே போய் நீங்கள் இதே மாதிரி அழைச்சிட்டு வந்து கல்லூரிகள் தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்குது. வேலூரில் விஐடியில் அழைச்சி பேசலாம். சவிதா கல்லூரி இங்கே, அந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்குது. அங்கே அழைச்சிட்டு வந்து பேசலாம். தேர்தல் பிரச்சாரத்தையும் ஒரு புதிய கோணத்தில் ஏன்னா நான் போனேன்னா ஸ்னாப்பிடாவது 40 பேர் சாவுறாங்க அப்படின்னு ஒரு புது பாணியை உருவாக்கலாம்ல. காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு மக்களை நேரில் அழைத்து விஜய் பேசுகிறார். அந்த மக்களை நாடி போய் அவர் அந்த கிராமங்கள்ல இருந்து பேசியிருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்கும்.